படைத்தவன் துணையோடு பரம்பொருள் ஆசியோடு அனைவருக்கும் ஸ்ரீ நலம் ஜோதிடத்தின் அன்பு கலந்த வணக்கம். இன்று என்ன கொடுக்கும் 6-11 என்பதை பற்றி பார்க்கலாம். மிதுன லக்னம் தனுசு லக்னத்திற்கு மற்றும் 6ஆம் அதிபதியே 11ஆம் அதிபதியாக வருவார். இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், இந்த 2 லக்னங்களுக்கும் 6-11ஆக வருபவர்கள் கடும் எதிரிகள். மிதுனத்திற்கு செவ்வாய், தனுசிற்கு சுக்கிரன், பரம எதிரிகள். இவர்கள்தான் வெற்றியை கொடுத்தாக வேண்டும். எப்படி வெற்றியை கொடுப்பார்கள்? அதுதான் ஜோதிட சூட்சமம். இந்த 2 லக்னங்களும் என்று கடுமையான எதிரியை சந்தித்து வம்பு வழக்குகளை சந்திக்கிறதோ அன்றிலிருந்து வெற்றி பெற ஆரம்பித்துவிடும். நீங்கள் தனுசு மிதுன லக்னத்தில் பிறந்திருந்தால் கணக்கு போட்டு பாருங்கள். மிதுன லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி என்ற செவ்வாய் தன்னுடைய மிதுன லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதால் அசிங்கம், அவமானம், வம்பு வழக்குகளை, கேவலங்களை என்று மிதுன லக்னத்தினர் சந்திக்கிறார்களோ அன்றிலிருந்து அவர்கள் ஒரு நிலையான பதவியையும் நிலையான ஒரு வேலைவாய்ப்பையும் பெற்று கர்ம மேன்மை அடைந்து பெயர் புகழ் பெரிதாக அடைவார்கள். இது அம்மையார் ஜெயலலிதா ஜாதகம் ஒரு உதாரணம். இதே தனுசு லக்னம் எப்படி வெற்றி பெற வைக்கும்? தனுசு லக்னத்திற்கு 6-11 கூடிய சுக்கிரன் தனுசு லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். அது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். அப்பொழுது இவர்கள் எதிரியை சந்தித்த பிறகு ஒரு கலைகளை கற்றோ அல்லது வெளிநாடுகளில் சென்று ஒரு சொத்தை வாங்கியோ அதன் மூலமாக பெரும் லாபம் ஈட்டுவார்கள். பெரும் லாபம், கணக்கில் அடங்க முடியாத லாபங்களை ஈட்டுவார்கள். ஒரு கலை, அது லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதால் ஒரு கலையை கற்று அந்த கலையின் மூலமாக அதில் காலபுருஷனுக்கு 12ஆம் இடமாக அமைவதால் அது அழியா புகழை பெற்று விடுவார்கள். இந்த மாதிரி அமைப்பு இந்த 2 லக்னங்களுக்கும் உண்டு. இந்த 6-11ஆக அமையப்பெற்ற இந்த 2 லக்னங்களுக்கும் எதிர்ப்பு என்று உருவாகிறதோ நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். நீங்கள் வெற்றியை அனுபவிக்க தயாராகி கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் லக்னம் உணர்த்தும். வம்பு வழக்கு, கடுமையான எதிர்ப்பு, அசிங்கம், அவமானம் இதையெல்லாம் என்று தனுசு லக்னமும் மிதுன லக்னமும் சந்திக்கிறதோ அடுத்த கட்டம் 11ஆம் இடம் அவர்களுக்கு பெரும் வெற்றியை தர காத்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். இதில் 11ஆம் இடம் மூலத்திரிகோணமாக 2 லக்னங்களுக்கும் வரும். அதுதான் சிறப்பு. ஆகவே எதிர்ப்பை கண்டு கவலை கொள்ள வேண்டாம் மிதுன தனுசு லக்னக்காரர்களே. அதுதான் உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறது என்று கூறி விரைவில்